வணக்கம் நேயர்களே. இன்று மீண்டும் இன்றைய நிகழ்ச்சிகளைப் பற்றி நம்முடன் உரையாட திரு நடராஜன் இணைந்திருக்கிறார். நடராஜன் சொல்லுங்க, இன்னைக்கு என்ன நியூஸ்? வணக்கம் சார். ஆ, அதாவது நேத்து நம்ம இந்த இண்டிகோ விமானத்த பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த விமானம் நிறுவனம் அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிற மாரி, இன்னைக்கு அது இயல்பு நிலைக்கு திரும்பிருச்சு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம லோக்சபா நடந்திருக்கு. லோக்சபாவும் நடந்திருக்கு, ராஜ்யசபாவும் நடந்திருக்கு. அதுல ஆமா. நெறைய பரபரப்பான வாதங்கள்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா எஸ்ஐஆரை உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி, எஸ்ஐஆர் பணிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எலக்ஷன் கமிஷன் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள முன் வச்சிருக்காங்க. இதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பியா இருக்கக்கூடிய தயாநிதி மாறன் அவர்கள். அவர் நெறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. 2014ல இருந்தே இது ஸ்டார்ட் ஆயிருச்சு. தேர்தல் ஆணையம் அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் காசு குடுக்கறதுக்கு அவங்களே உதவி பண்ணாங்க. 144 தடை உத்தரவு போட்டு பண்ணாங்க. அப்பதான் ஜெயலலிதா அவர்கள் தனியாக துணை பிரதமர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி நெறைய வேலைகள் பார்த்தாங்க. அதுக்கு தேர்தல் ஆணையம் உதவி பண்ணுச்சு அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இவர் சொல்ற ஒரு லாஜிக்கை நம்ம எடுத்துக்கிடுவோம். 2014ல மத்தியில ஆளுங்கட்சியா இருந்தது இது. அப்போ காங்கிரஸ் தான் ஆட்சியில இருந்தாங்க. 2014ல நடந்த தேர்தல்ல தான் மோடி அரசு வந்துச்சு. பாஜக அரசு வந்துச்சு. அப்படி ஆமா. இருக்கும்போது அந்த காலகட்டத்துல தேர்தல் ஆணையத்தை யார் நியமிச்சிருப்பாங்க? தேர்தல் ஆணையத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளை யார் நியமிச்சிருப்பாங்க? காங்கிரஸ். அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்பணும் அப்படின்னா, கண்டிப்பா இது காங்கிரஸும் தான் பண்ணுச்சா? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி இருக்கு. அவரு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அது உண்மையா இருந்தா, காங்கிரஸுமே அத பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி தானே இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி? ஆமா. இது மத்திய அரசு அவங்க கையில இருக்கிறது தான் தேர்தல் ஆணையம். அதுக்காக நம்ம ஒவ்வொரு சமயத்திலயும் இந்த மாரி அவங்க ஒரு மத்திய அரசு கையில எடுத்துக்கிட்டு அவங்க அவங்க விருப்பத்த செயல்படுத்த வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களா, நம்ம ஊர்ல ஜனநாயகங்கிறதே ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையாயிடும். அதனால நான் அவ்வளவு தீவிரமா இது நடக்குங்கிறத நான் நம்பல. அதே சமயம் ஜெயலலிதா துணை பிரதமர் ஆனோம் அப்படிங்கிற முயற்சி பண்ண காலகட்டம் எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அது இந்த மாரி எஸ்ஐஆர்ங்கிற விஷயம் அதுல ஒரு ஒரு முக்கியமான விஷயமாவே அப்ப பேசப்படல. இப்ப பேசப்படுற அளவுக்கு. 2வது இப்ப பேசப்படுறாத இது இவங்க வ இவங்க தேர்தல் மேல ஏதாவது ஒரு ஒரு இஷ்யூவ முன்னாடியே கிரியேட் பண்ணிட்டு செய்ற வேல தான். இப்ப பீகார்ல அத செஞ்சு பார்த்தாங்க. அது செயல்படவே இல்ல. மக்களே அத ஒதுக்கிட்டாங்க. 2வது இப்ப நடக்கிற எஸ்ஐஆருக்கு ஒரு ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறவர் நம்ம முன்னாள் பாஜக தலைவர் திரு அண்ணாமலை. அவர் எவ்வளவு துடிப்பா இருப்பாரு. அவர் எப்படி அதுக்கு முன்னாடி எந்த விதமான அரசியல்லயும் சம்மந்தப்படாதவர்ன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் கையில அந்த பொறுப்பு இருக்கிறப்போ, அதுல தவறு நடக்குங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்துல, அத நான் முழுக்க ஏத்துக்கல. அதே சமயத்துல இப்ப அந்த எஸ்ஐஆரோட ரிப்போர்ட் யாரெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு பேர் இறந்தவங்க ஒரு ஒரு தொகுதியிலயும் எடுத்திருக்காங்கங்கிறத ஒரு லிஸ்ட் குடுக்குறாங்க. அத அவங்களே வெரிஃபை பண்ண முடியும். இதுல ஏதாவது தவறு இருந்தா, மக்கள் சைட்லேருந்து எடுத்து வர வர வாய்ஸ தான் நான் ரொம்ப நம்புவேனே தவிர, அரசியல்வாதிகள் எடுத்து வைக்கிற வாய்ஸ மட்டும் நம்பக்கூடாது. இது மக்கள் இன்னும் நெறைய பேசணும். அவங்க கருத்து தெரிவிக்கலாம். மக்களே நம்ம சேனல பார்க்குறவங்க கூட கருத்து தெரிவிக்கலாமே! அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அவங்க ஏதாவது தப்பா இறந்தவங்கன்னு சொல்றது இப்ப உயிரோட இருக்கிறாங்களா? அந்த மாரி விஷயங்கள மக்கள்ட்டருந்து கேட்கறது தான் இப்ப நான் காத்துட்டு இருக்கேன். அது சம்பந்தமா. ஓகே. இதே மாரி அ ராஜ்யசபா, மாநிலங்களவையிலும் ஒரு விவாதம் ரொம்ப பரபரப்பா போயிருக்கு. அதுல நெறைய பேசியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள் பேசுனத நம்ம பேசலாம் அப்படிங்கிறது தான் ஒரு கருத்து. அதாவது திருச்சி சிவா இருக்காருல்ல, ம். அவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோரிக்கை எடுத்து வச்சிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு அந்த அளவுக்கு முன்னுரிமை குடுக்கல அப்படிங்கிற மாரி. அதாவது அவர் தீரன் சின்னமலை அவர்களுடைய கதைய சொன்னாரு. அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்த எடுத்து சொன்னாரு. அப்ப அந்த பொல்லான் அப்படிங்கிறவர் படை தளபதி அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அவங்கள பத்தி பேசும்போது ஏதோ வரலாற்று ரீதியா தவறா சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாரி நம்ம இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் எஞ்சி பேசினாரு. அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு. அப்போ நம்ம துணை ஜனாதிபதி இருக்கார்ல, ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவருமே 2 பேருக்கும் நடுவுல தடுத்து விட்டாரு. இது ஏன்னா ஒரு தமிழர்களே அதிகமா பேசின மாரி இருந்தது இன்னைக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் திருச்சி சிவா அவர்கள் வச்சது ரொம்ப வேலியபிளான ஒரு பாயிண்டா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா, இன்னைக்கு கூட தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா, நம்ம நேத்து கூட சொல்லியிருந்தோம்ல, சோனியா காந்தி அப்படிங்கிற ஒரு பெயர வச்சிருந்தாங்க. அவங்க ம். மூணாறுல இருந்தாலுமே அவங்க ஒரு தமிழர். தேசிய அளவுல இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுல அங்கீகாரம் கிடைக்குது. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல நெறைய சுதந்திர போராட்ட தியாகிகள் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்திய அளவுல முன்னுரிமை குடுக்கப்படல அப்படிங்கிறத திருச்சி சிவா அவர்கள் சொல்லியிருந்தாரு. அடுத்து ஏதாவது நீங்க ஒரு போர்க்கப்பலோ, இல்ல வேற ஏதாவது ஒரு முக்கியமான திட்டங்கள் வச்சீங்கனாலோ, தமிழகத்தை சேர்ந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் அவங்க தேசத்துக்காக உழைச்சிருக்காங்க. அவங்களுடைய பெயர்கள வைங்க.
ஒரு ஐஎன்எஸ் போர்க்கப்பல் வச்சீங்க அப்படின்னா அதுக்கு வந்து செண்பகராமன் பிள்ளை பேரை வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நீங்க இதை அப்படி பாக்குறீங்க? ஏன்னா இது பல ஆண்டுகளாக வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான். கமலஹாசனே சொல்லியிருக்காரு இது வந்து. அதாவது இங்க வந்து போஸ், நேரு, காந்தி அப்படின்னு நிறைய பேர் நாங்க வைக்கிறோம். ஆனா வட இந்தியால இங்க இருக்கக்கூடியவங்களோட பாரதியார் பேரோ இல்ல பீப்புள்ஸ்க்கு அது வைக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தானே இருக்கு. நான் எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து ஒரு ஒரு சைக்காலஜிக்கலா இத நான் பார்க்க விரும்புறேன். ஆனா அவங்க சொன்ன கோரிக்கை கரெக்ட். இந்த வந்து தமிழகத்த சேர்ந்த அ சுதந்திர போராட்ட வீரர்களோ, இல்லாட்டி நம்ம இந்தியாவுக்காக போராடினவங்களோ, இன்னும் வந்து தேசிய லெவல்ல பிரபலம் அடையணும். அதுக்கு என்ன காரணம் நம்ம முதல்ல பார்ப்போமே. நம்ம படிச்சது தான். நம்ம படிக்கிற காலத்துல நம்மளுடைய என்ன படிக்கிறோம், ஹிஸ்டரில என்ன படிக்கிறோங்கிறத டிசைட் பண்ணது யாரு? அந்த காலத்துல இருந்த காங்கிரஸ் கட்சி. அவங்க வந்து கம்யூனிஸ்ட்டோட அவங்க சேர்ந்து இருக்கிறப்போ, கம்யூனிஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக்கா எனக்கு எஜுகேஷன் துறைய வேணும், கேட்டு எடுத்துண்டு, அவங்க தான் வந்து இந்த ஹிஸ்டரிய வந்து செட்டப் பண்ணாங்க. அவங்க செட்டப் பண்ணும்போது, எவ்வளவு தமிழகத்த சேர்ந்த தேசிய போராட்ட வீரர்கள அவங்கள எவ்வளவு பேர முன்னெடுத்து படிக்க வச்சாங்க. இப்போ உனக்கோ, எனக்கோ நம்ம படிக்கிற காலத்துல வந்து இது எத்தன பேர நமக்கு தெரிய தெரிய வந்தது. இப்போ வந்து சமூக ஊடகவியல் வந்து வந்தப்புறம் தான் பல பேர்கள் தெரிய வருதே தவிர, நம்ம படிச்ச காலத்துல அது எதுவுமே இல்ல. அப்ப வந்து அந்த படிப்புற நம்ம டெக்ஸ்ட் புக்க டிசைட் பண்ணது யாரு? என்ன படிக்கிறோங்கிற வரலாற்ற டிசைட் பண்ணது யாரு? முஸ்லிம்கள் வரலாற்ற இஸ்லாமியர் நம்மள எப்படி ரூல் பண்ணாங்க? பிரிட்டிஷ்காரங்கள நம்மள எப்படி ரூல் பண்ணாங்கறத அதிகமா படிச்சோம். அப்ப வந்து பிரிட்டிஷ்காரங்கள எதிர்த்து யார் போராடினாங்கன்னு படிக்கிற போது, அதிகமா நம்ம வட இந்தியர்களே படிச்சோம். ஏன்னா, அப்ப வந்து அந்த ஹிஸ்டரி புக்கு அதெல்லாம் செட்டப் பண்ணது தேசிய லெவல்ல. அப்ப அதிகமா ரூல் ரூல் பண்ணிட்டு இருந்தது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றது. அவங்க என்ன செட்டப் பண்ணாங்களோ அப்ப தானே மக்கள்ட்ட பரவும். அது ஒரு பார்வை. 2வது பார்வை என்னன்னா, இது மாநிலங்கள் தான் முன்னெடுக்கணும். இப்ப தமிழகம் என்ன பண்ணணும்? தமிழகம் முதல்ல இந்த மாரி இந்திய சுதந்திரத்துக்கு போராடினவங்கள தமிழகம் முதல்ல கொண்டாடணும். தமிழ் மாநிலத்தில முதல்ல கொண்டாடி, அவங்க வந்து எடுத்து சொல்லணும். இப்ப வந்து திருச்சி சிவா சொல்லியிருக்கிறது நல்ல கோரிக்கை. அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்ல. அந்த கோரிக்கைய ஏத்துக்கிறேன். பட் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சோம்னா, மாநிலங்கள் தான் முன்னெடுக்கணும். மாநிலங்கள் இந்த பேர முன்னெடுத்து, அத வந்து சரித்திரத்தில சேர்த்து, இந்திக்காரங்களோ, வட இந்தியால இருக்கிறவங்களோ, நம்ம தென்னிந்தியாவ பத்தி அதிகமா படிக்கிற மாதிரி பண்ணி, அப்பதான் பாப்புலரைஸ் ஆகும். இன்னொரு உளவியல் துறை இதுல என்னன்னா, எப்பவுமே நம்ம தென்னிந்தியால வட இந்தியாவுக்கு ஒரு விதமான நம்மள விட அவங்க பெட்டரோ, அவங்க பேர நம்ம வச்சுக்கிட்டா நமக்கு பெருமையா இருக்கோ அப்படின்னு நினைக்கிற ஒரு சைக்காலஜிய நான் வெளிப்படையா பார்த்துருக்கேன். அது வந்து அது எல்லாரும் ஏத்துப்பாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா நான் ரொம்ப வெளிப்படையா பார்த்துருக்கேன். ஒரு வட இந்திய பேர நமக்கு என்ன ஏதுன்னே தெரியாம கூட வச்சுருவோம். அது ஒரு சாதி பேரா இருக்கா கூட நமக்கு தெரியாது. அதையும் சேர்த்தே வைப்போம். அந்த மாரி அந்த அளவுக்கு வந்து நம்ம உளவியலா வந்து நம்மள விட வேற ஒருத்தர் சிறந்தவங்களோ, நம்மள விட வேற பாஷை சிறந்ததோ அப்படின்னு நினைக்கிறது ஒரு தமிழர்களுக்கே உள்ள ஒரு குறைபாடு. இவங்க தமிழர்கள் தம்மை எப்போ வந்து பெருமையா நினைக்கிறாங்களோ, அப்பதான் வந்து அடுத்தவங்க அவங்கள பெருமையா நினைப்பாங்க. அப்பதான் அடுத்தவங்க அவங்க பேர யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நீங்க இன்னொரு உதாரணமா நான் சொல்லணும்னா, ரவீந்திரநாத் தாகூரையும், சுப்பிரமணிய பாரதியாரையும் எடுத்துக்கலாம். ரவீந்திரநாத் இவங்க 2 பேரும் எந்த விதத்திலும் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர் அல்ல. நம்ம கம்பேரிசன்ல இறங்கல. ஆனா அதே சமயம் ரவீந்திரநாத் தாகூருக்கு இருக்கிற ஒரு முக்கியத்துவம் சுப்பிரமணிய பாரதியாருக்கு எப்ப வந்தது? ரொம்ப சமீப காலமா குறிப்பிட்டு சொல்லணும்னா, பிரதமர் மோடி அவர அதிகமா முன்னெடுக்க எடுக்க தான் அந்த பேரே வெளியில ரொம்ப வட இந்தியாவுல தெரிய ஆரம்பிச்சது. அதே போல தான் திருவள்ளுவரும். திருவள்ளுவர மிக அடிக்கடி வந்து நம்ம பிரதமர் வந்து ப்ரொஜெக்ட் பண்றாரு. அதனால தான் இப்ப வட இந்தியால ஓரளவுக்கு தெரிய வந்திருக்கு. இது மாரி நம்மள நாமே முதல்ல பெருமைப்படுவோம். அப்புறம் வந்து மத்தவங்க அத பெருமை பேச ஆரம்பிப்பாங்க. அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே. இத தேசிய அளவுல இந்த செய்திகள தவிர்த்துட்டு தமிழகத்துக்கு வந்தோம் அப்படின்னா, முக்கியமான விஷயம் இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள். ஆமா. அவர வந்து பதவி விலக்கம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எம்பிக்கள்லாம் சேர்ந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஒரு மனு குடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா. அத பத்தி கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா நீங்க? கண்டிப்பா. இது வந்து நம்ம மதுரையை சேர்ந்த வெங்கடேசன் கம்யூனிஸ்ட் எம்பி. அவர் தான் இனிஷியேட் பண்ணி பண்றாரு. ஆனா இத பத்தி ஒரு விவரங்கள வந்து நம்ம பார்வையாளருக்கு நான் சொல்ல விரும்புறேன். அது என்னன்னா, இந்த மாரி ஒரு நீதிபதிய முதல்ல இம்பீச் பண்ண முடியுமா? இம்பீச்னா பதவியிலருந்து ரிமூவ் பண்றது. அது பதவியிலருந்து அவங்கள தூக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு வந்து ஒரு சில வரைமுறைகள் குடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இப்ப லோக்சபால எம்பி வெங்கடேசன் குடுத்திருக்காரு. அது என்னன்னா, குறைந்தபட்சம் 100 சைனாவது அதுல வேணும். அத குடுக்கணும் அப்டின்ட்டு. இன்னைக்கு அந்த 100 சைனோட அவர் குடுத்திருக்காரா இல்லையாங்கிறது எனக்கு இன்னும் சரியா தெரியல. பட் நான் மெத்தட மட்டும் சொல்றேன். 100 அ பேர் வந்து அதுல சிக்னேச்சர் பண்ணியிருக்கணும். அந்த ரிக்வெஸ்ட்ல. அது லோக்சபா எம்பிக்கள் 100 பேர். லோக்சபா எம்பிக்கள் 100 பேர் சைன் பண்ணியிருக்கணும். சைன் பண்ணி அ சபாநாயகர்ட்ட குடுத்தான்னா,
அத சபாநாயகர் அந்த 100 பேர் சைனோட அத ஏத்துக்கிட்டாருன்னா, அவர் என்ன பண்ணுவாரு, அது ஒரு கமிட்டி அமைப்பாரு. உயர் நீதிமன்ற முன்னாள் இன்னும் நீதிபதிகள்லாம் வச்சு ஒரு கமிட்டி அமைச்சு, இவங்க கேட்டது முதல்ல வந்து கரெக்ட்டா? இது சரியா? தவறா? அப்படின்னு அந்த கமிட்டி வந்து ரிப்போர்ட் குடுக்கும். அந்த கமிட்டி ரிப்போர்ட் குடுத்த அப்புறம், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் கூட சபாநாயகரோட முடிவு தான் அது. இத எடுத்துக்கலாமா? வேண்டாமா? அப்படின்னு. அப்படி ஒரு வேள எடுத்துக்கிட்டாங்கன்னே வச்சுக்கோங்களேன், அதுல வந்து வழக்கத்த விட அதிகமா 3ல 2 பங்குக்கு மேல வந்து அந்த தீர்மானத்த வந்து பாஸ் பண்ணணும். அது தீர்மானமா வரும். சபாநாயகர் ஏத்துக்கிட்டான்னா, அது தீர்மானமா வரப்போறதுன்னு அர்த்தம். அப்படி அது தீர்மானமா வந்துச்சுன்னா, அந்த தீர்மானத்த அந்த லோக்சபால வந்து பாஸ் பண்ணி வாக்கெடுப்புக்கு விடப்போது, 3ல 2 பங்குக்கு மேல அது வந்து அதுக்கு அது தீர்மானத்த வந்து ஒத்துக்கணும். அவங்க ஏத்துக்கிட்டா தான் அதுக்கப்புறம் ஜனாதிபதி கிட்ட போயி, ஜனாதிபதி ஒரு உத்தரவு பிறப்பிக்கலாம். பட் இதுக்கு முன்னாடியே இந்த மாரி ப்ராசஸ் நடக்கிறபோது, அந்த நீதிபதியே வந்து தான் ரிசைன் பண்ணிட்டார், ராஜினாமா செஞ்சுட்டார்ன்னு வச்சுக்கோங்க. அவர் ராஜினாமா செஞ்சோன்னா, இது தீர்மானமே இன்வாலிடா போயிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம இப்ப ஸ்பெசிஃபிக்கா பார்த்தோம்னா, கம்யூனிஸ்ட்டுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்தியன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அப்புறம் இன்னொரு கம்யூனிஸ்ட் 3 சேர்ந்து 8 பேர் தான் இருக்காங்க. ஸோ இவங்க 100 பேர் எப்படி சைன் வாங்க போறாங்கங்கிறது ஒரு கேள்வி. 100 பேர் ஒரு வேள வாங்கி குடுத்தா கூட, இத்தன ப்ராசஸ் தாண்டி வர்றோங்கிறது, இவங்க வந்து ஒரு அரசியலுக்காக பண்றாங்கிறது நமக்கு வெளிப்படையா தெரியுது. ஏன்னா, இப்ப நீங்க இதே மாரி ஒரு மணிப்பூர் சிச்சுவேஷன் எடுத்துக்கங்களேன். அங்க இந்த மாரி வந்து அந்த 2 சமூகத்துக்குரிய யாருக்கு வந்து ரிசர்வேஷன் குடுக்கலாம், அப்படிங்கிற பிரச்சனை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு மணிப்பூரே எரிஞ்சுச்சு அப்போ. அதுக்கு காரணமா இருந்தது, அப்ப இருந்த ஒரு நீதிபதி முரளிதரன் அவர் குடுத்த ஒரு உத்தரவு. 2 பேருக்கும் வந்து நம்ம பார்க்கணும். இந்த மாரி ஒரு ரிசர்வேஷன அவங்களுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா? அந்த மைத்திலி சமூகத்தினருக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணுமான்னு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு குடுத்ததுக்கே அங்க பத்தி எரிஞ்சுச்சு. ஆனா அந்த முரளிதரன் குடுத்த உத்தரவ வந்து இவங்க யாரும் அத வச்சுக்கிட்டு இவங்கள இம்பீச் பண்ணணும். அவர நீதிபதி தூக்கணும்னு சொல்லல. இப்ப வெங்கடேசன் என்ன சொல்றாரு? இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் குடுத்த உத்தரவுனால ஒரு மத கலவரம் உருவாகி இருக்கா கூடிய சூழ்நிலை வந்தது. அதனால அவர தூக்கணும் அப்படிங்கிறாரு. ஸோ இது அந்த அந்த சமயத்துல அது உதாரணமா கலவரமே உருவாச்சு. அப்பவே சொல்லல. அப்ப யாரும் அத எதிர்க்கட்சி முன்னெடுத்து வைக்கல. இப்ப வந்து கலவரமே உருவாகல. அந்த உத்தரவு அவர் குடுத்தாலும், கலவரம்ங்கிறது உருவாகவே இல்ல. கலவரம் உருவாகுறதுக்கு முன்னாடியே இவராவே அந்த மாரி குடுத்தது முதல்ல எவ்வளவு தூரம் அவர வந்து அதோட கலவரம் உருவானது அப்புறம் குடுக்குறாங்களா? இல்லாட்டி எதிர்க்கட்சியினர் தன்னுடைய அரசியலுக்காக பயன்படுத்துறாங்கிறது நமக்கு வெளிப்படையா வந்து இத நம்மளால யோசிச்சுக்க முடியும். ஸோ இத தாண்டி இது வந்து நான் சொன்ன ப்ராசஸ்லாம் தாண்டி லோக்சபால வந்து ஒரு தீர்மானமா வருமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனா இவர் வந்து அது ஒரு அதிர்வலை ஏற்படுத்துறதுக்காகவும், இப்ப நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்ல அது வருது. இந்த மாரி அவங்க மேல்முறையீடு வரதுக்கு முன்னாடியே இவர் வந்து அவசரமா இத இம்பீச்மென்ட்ட குடுத்துருக்கோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக குடுத்த மாரி தான் எனக்கு ஆமா. நீங்க சொன்ன மாரி இந்த வந்து சபாநாயகர் ஏத்துக்கிட்டா தான் அதெல்லாம் நடக்கும். அவர் வந்து கண்டிப்பா ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வரக்கூடிய உண்மைகள். இன்னொரு விஷயம் அ விஜய் அவர்கள். விஜய் வந்து ஒரு ரொம்ப நாள் கழிச்சு மக்கள வந்து நேரடியா புது வழியில சந்திச்சிருக்காரு. பாண்டிச்சேரியில. அதுல நெறைய குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருக்காரு. முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேணும் ஆமா. அப்படிங்கிற மாரி. சோ அது ஒரு முக்கியமான விஷயம். 2வது வந்து அ எப்படி தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு புறக்கணிக்குதோ, அதே மாதிரி புதுச்சேரியையும் புறக்கணிக்குது அப்படிங்கிற மாரி ஒண்ணு சொல்லியிருக்காரு. 3வது முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப வந்து நாங்க ஒரு மீட்டிங் போடுறோம் அப்படின்னா, ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறோம் அப்படின்னா, புதுச்சேரி அரசு எங்களுக்கு ஒத்துழைப்பு குடுக்குறாங்க. இங்க வந்திருக்கக்கூடிய மக்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காண்டி, முறையான பாதுகாப்ப இங்க குடுத்துருக்காங்க. இத பார்த்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் கத்துக்கணும். ஆனா அவர் கத்துக்க மாட்டாரு. ஆனா மக்கள் அவங்களுக்கு பாடம் கத்துக் குடுப்பாங்க அப்படிங்கிற மாரிலாம் நெறைய சொல்லியிருக்காரு. சோ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய பேச்சுல ஒரு மெச்சூரிட்டி இருக்கா? முன்னாடி இருந்ததுக்கும், இப்பைக்கும் ஒரு மெச்சூரிட்டி இருக்கா? இல்ல இது வந்து சினிமா டயலாக் மாரி தான் பேசிட்டு இருக்காரா? அவரு அவரு பேசினது நம்ம பிறகு அலசுவோம். அதுக்கு முன்னாடி நான் முதல்ல வந்து சந்தோஷப்படுறது, இந்த மீட்டிங் வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நடக்கிற முதல் மாநாடு மீட்டிங் வெற்றிகரமா, அமைதியா நடந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிய தருது. அதுக்கு வந்து விஜயே வந்து இந்த மாரி அந்த கவர்ன்மென்ட்க்கு வந்து ஒரு நீங்க நன்றி அமைதியா நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ம், ஆனா நம்ம ஒரு சில வீடியோக்கள் பார்க்க முடியுது. புஷி ஆனந்த் வந்து அந்த கூப்பன், அந்த டோக்கன் மாரி குடுத்துருக்காங்கல்ல. அந்த ம். பாஸ் இல்லாதவங்களையும் உள்ள வந்து அனுமதிக்க சொல்லி கேட்கிறாரு. அங்க வந்து ஒரு போலீஸ் காவல்துறை அங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய உயர் அதிகாரி. அவங்க சொல்றாங்க, "நீங்க ஆல்ரெடி நெறைய பேர் உயிரிழந்திருக்காங்க உங்க இதுல. நீங்க சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. பாஸ் இல்லாதவங்கள உள்ள அனுமதிக்க முடியாது." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. கரெக்ட். அவங்க அந்த போலீஸ் அதிகாரி அந்த அம்மா சொல்றாங்க. சோ ஒரு பொதுச் செயலாளர் அவரே வந்து ஒரு விதிமுறையை மீறி செயல்படுற மாரி இருக்கே. இது அமைதியா இல்ல இருக்கு. இன்னொருத்தர் வந்து துப்பாக்கியோட கையில உள்ள வந்திருக்காரு. அது அவர் வந்து தாவேக்காக்காரர் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆமா. அமைதியா நடந்திருந்தாலுமே இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு தாவேக்காக்காரங்களே காரணமா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
அது இருக்கலாம். ஏன்னா மக்கள் வந்து சில சமயம் ஆர்வ மிகுதியில பல விஷயங்கள செய்யலாம். ஏன் நான் அமைதியா நடந்திருக்குங்கிறத சந்தோஷப்பட்டேன்னா, இத்தன தடைகளையும் மீறி அமைதியா நடந்து முடிஞ்சுச்சு. இதுல வந்து ஒரு உயிர் பலி இல்ல, யாருக்கும் காயப்படல. ஒரு கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டாலே வந்து நம்ம சரி நல்ல தவறு நடக்கிறச்ச தவறு நடக்க விடாம கண்ட்ரோல் பண்ணது ஒரு நல்ல நல்ல விஷயம் தான். ஆனா அந்த மாரி துப்பாக்கி ஏந்தி ஒருத்தர் வந்தாருங்கிறத நானும் கேள்விப்பட்டேன். அத பத்தி இன்னும் கொஞ்சம் தனியா வந்து ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணி முடிஞ்சானா, அத பத்தி இன்னும் கொஞ்சம் விவரம் சேகரிக்கணும். ஏன் அது ரொம்ப தவறான விஷயம். அது ரொம்ப பெரிய ஆபத்தான விஷயத்துல முடிஞ்சிருக்கலாம். ஒருவேள நம்ப அவர் துப்பாக்கி எறினது உண்ம. அதுல வந்து குண்டு இருந்தது. அவர் ஏதோ ஒரு எந்த எண்ணத்தோட வந்தாருன்னு தெரிய வரல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த பேச்ச பத்தி இப்ப வந்து தனி தனி மாநில அந்தஸ்து. இது வந்து ஒவ்வொரு புதுச்சேரி அரசும் கேட்கறது தான். அவங்க வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அவங்க வரதுக்கு முன்னாடி குடுக்குற வாக்குறுதி தான். இதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவா மத்திய அரசு கண்டிப்பா சொல்லியே ஆகணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க சொல்ற பிரச்சனை, "நீங்க ஏன் தமிழ்நாட்டோடயே சேர்ந்துக்க கூடாது?" அப்படின்னு கேட்கறாங்க. இவங்க வந்து உங்க சின்ன சைஸ் இது. நீங்க ஏன் தமிழ்நாட்டோடயே சேர்ந்துக்க கூடாது? அதே மாரி இவங்க யானம், மாஹி எல்லாம் வேற வேற ஸ்டேட்ல இருக்கு. அதெல்லாம் ஏன் அவங்க அவங்க ஸ்டேட்டோட இணைச்சுட்டு நீங்க தமிழ்நாட்ட சேர்ந்துக்க கூடாதுன்னு கேட்கறாங்க. பட் இதுக்கு வந்து இது ஒரு சமூக லெவல்ல நம்ம ஒரு விவாதம் நடத்தினா தான் இதுக்கான பதில் கிடைக்கும். ஏன்னா இதுக்கு வந்து ஒரு அரசியல் தீர்வுங்கிறது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கேட்கறாங்க. அவங்க ஆட்சிக்கு வரும்போது அத பத்தி கன்டின்யூ பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து மக்கள் நடுவுல அவங்களுடைய வ விவாதம் ஒரு ஒரு விவாதமா கொண்டு வரணும். இது ஒரு டிபேட்டா கொண்டு வந்து புதுச்சேரி தனி மாநிலமா இருக்கணுமா? இல்லாட்டி தமிழ்நாடோட சேர்ந்து செயல்படணுமா? அப்படிங்கிறது ஒரு விவாதம் ஆடும். அப்பதான் இதுக்கான சரியான வந்து ஒரு 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 பாதையாவது கிடைக்கும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அதே சமயத்தில விஜய் வந்து வேற சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. நீங்க கேட்டிருப்பீங்க. புதுச்சேரி மாநிலத்தில ரேஷன் கடையே இல்ல அப்படிங்கிறது. அது வந்து ஒரு கேட்கிறப்போ ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியா இருந்துச்சு. அத வந்து ஒரு விவாத பொருளா கூட எடுத்துட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறேன் சில மெயின் ஸ்ட்ரீம்லலாம். அத பத்தி நம்ம பார்க்க போனோம்னா என்ன ஆகுதுன்னா, அதுல ரேஷன் கடை முன்னாடி இருந்த மாரி இருக்கு. அதுல வந்து ஊழல் நடந்ததுனால நம்ம அந்த முன்னாள் புதுச்சேரி அதிபர் கிரண் பேடி அவங்க தான் அத வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஊழல் நடக்குது. ஊழல்லாம் சரி செஞ்சுட்டு ஆளுநர், துணைநிலை ஆளுநரா இருந்தாங்க. துணைநிலை ஆளுநரா இருந்த அந்த கிரண் பேடி சமயத்துல தான் அது கேன்சல் ஆயிருக்கு. அது கேன்சல் ஆன அப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவ்வப்போது கவர்ன்மென்ட் லொகேஷன்லயோ இல்லாட்டி அரசு பள்ளிகள்லயோ வச்சு அரிசி அது மாரி ஒரு இலவச அரிசிலாம் மட்டும் குடுத்துட்டு வந்திருக்காங்க. இது ஒவ்வொரு தடவையும் இத ரிவோக் பண்ணணும். இனிமே வந்து திருப்பி ரேஷன் கடைய வைக்கணுங்கிற போது, இப்ப நடக்கிற திரு ரங்கசாமி அரசு கூட அந்த ஒரு உறுதிமொழிய குடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. ஆனா, இதுவரைக்கும் அவங்க எதுவும் எடுத்தா மாரி தெளிவா தெரியல. அதுக்கான முயற்சி. ஸோ, அதுல ஓரளவு உண்மை இருக்கு. ஸோ, விஜய் அத எடுத்து வச்சது இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ, புதுச்சேரி அரசியல்ல இது ஒரு முக்கியமான விஷயமா பேசப்படும். விவாதப் பொருளாகும். ஒருவேள விஜய் அரசே அத வந்தான்னா, இனிமே அவருடைய பொறுப்பாயிடும் அது. இத செயல்படுத்த வேண்டியது. ஆனா, இப்போதைக்கு புதுச்சேரி மக்களுக்கு இந்த ரேஷன் கடை வசதி இல்லாம இருக்கிறது ஒரு பெரிய குறை தான். அத வந்து நிவர்த்தி பண்ணணும். மத்தபடி விஜய் பேச்ச கேட்டேன். அவர் வந்து ஒரு வழக்கமான பேச்சு தான். ஒரு அரசியல்வாதி, ஒரு தேர்தல் வாக்குறுதிக்கு முன்னாடி என்ன பேசுவாரோ, அதெல்லாம் வந்து கரெக்ட்டா பேசியிருந்தாரு. அவர் வந்து அ அதே சமயத்தில பாஜக அரச மத்திய பாஜக அரச ஒன்றிய அரசு அப்படின்னு அட்ரஸ் பண்ணாரு. ஒன்றிய அரசு எதுவும் செய்யல அப்படின்னு சொன்னாரே தவிர, அதுக்கு மேல வந்து ஒரு பெரிய லோக்கல்ல நடக்கிறது இப்ப பாஜகவோட ஆதரவோட நடக்கிற அரசு தான். அதுல வந்து நெறைய குறைய அவர் சொல்லல. அப்படிங்கிறதும் நான் நோட் பண்றேன். இதுதான் என்னுடைய இப்போதைய கருத்து. இத வந்து மேலும் நெறைய அலசணும் நம்ம. ஆமா. அதாவது எங்க கூட கூட்டணியில இருக்காங்க. என்ஆர் காங்கிரஸ் கூட, ஆமா, ஆளுங்கட்சி கூட. ஆமா, ஆனாலுமே அவங்கள வந்து வஞ்சிக்கிறாங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருக்காரு. சோ ஆமா. மேம்போக்கா தான் குற்றம் சாட்டியிருக்காரு. ம். அங்கேயும் போய் திமுகவ நம்பாதீங்க. கரெக்ட். திமுக மேல தான் நெறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு. உண்ம, உண்ம. திமுகவ அதிகமா தாக்கின அளவுக்கு அவங்க அங்க நடக்கிற லோக்கல் அரசோட குறைபாடுகள இன்னும் அவர் வந்து ரொம்ப தீர்க்கமா அதுக்குள்ள போல அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் அண்ணாமலை. அண்ணாமலை வந்து ரொம்ப நாளா அமைதியா இருந்தாரு. அதுக்கப்புறமா டெல்லிக்கு அவர அழைச்சாங்க. நேத்து போயிட்டு இன்னைக்கு வந்திருக்காரு. சோ கோவையில டிடிவி தினகரனை சந்திச்சிருக்காரு. சோ ரொம்ப முக்கியமான ஒரு சந்திப்பா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல என்டிஏ கூட்டணியில டிடிவி தினகரன் இருந்தாரு. அவங்களுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணாரு. அண்ணாமலைக்கு நெருக்கமான ஒரு நபரா தான் கருதப்படுறாரு. ஆமா. நயனார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவரா வந்ததுக்கு அப்புறமா இந்த என்டிஏல இருந்து அவங்க வெளியேறுறாங்க. திரும்பவுமே அவங்க உள்ள வருவாங்களா? இல்லன்னா வேற ஏதாவது கூட்டணிக்கு போவாங்களா? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி தான் இருந்துச்சு. சோ இன்னைக்கு அவர் வந்து நான் வந்து கூட்டணி குறித்து விரைவில் அறிவிப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாரு. ஒருவேள என்டிஏ கூட்டணிக்கு அவர் வர வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம். ஏன்னா இது வந்து அண்ணாமலை செயல்படுறதுனால பிஜேபியில மட்டும் அ தேசிய தலைமையோட அறிவுறுத்தல் இல்லாம எதுவுமே நடக்காது.
ஸோ அண்ணாமலையும் ரொம்ப தேசிய தலைமைக்கு வந்து அடிபணிஞ்சு போகக்கூடிய ஒரு நபர் தான். அவர் தன்னிச்சையா எதுவும் செயல்பட மாட்டாரு. அந்த விதத்தில நான் ஏன்னா அமித்ஷாவையும் போய் சந்திச்சிருக்காரு. ஸோ அமித்ஷாவ ம். சந்திக்கிறது, இங்க வந்து இவங்கள சந்திக்கிறது, மீண்டும் போய் அமித்ஷாவ சந்திக்கிறதுன்னு, ஸோ இந்த சந்திப்பு போய் இந்த போக்குவரத்து அதிகமா இருக்கிறதுனால, ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது. அதுக்கான பேச்சுவார்த்தை நடக்கிறது. ஸோ அந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதுங்கிறதுனாலேயே முடிவு இப்படி இருக்கும், அப்படி இருக்கும்னு நம்ம வந்து ஒரு மாரி யோசிச்சு சொல்ல முடியாது. பட் இதுல எந்த விதத்தில யோசிக்கலான்னா, ஒருவேள ஏன்னா எடப்பாடி சைட்ல அமைதியா இருக்காங்க இத பத்தி. அவங்க வந்து இத பத்தி ஒண்ணும் சொல்லல. அதுவும் சம்பந்தமா நமக்கு என்ன கேள்விப்பட்டோம் கொஞ்ச நாள்னா, எடப்பாடி இத பத்தி என்ன நினைக்கிறார்ன்னா, என்டிஏக்குள்ள நீங்க வந்து ஒரு அவங்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வுல இருந்து உங்களுக்கு அலோகேட் பண்றதுல நீங்க அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா, எடப்பாடி அது வந்து தனக்கு அதுல ஒரு பிரச்சனை இல்ல. அதிமுகவுக்கு கிளைம் பண்ணா தான் அவருக்கு வந்து ஒரு ஒரு பிரச்சனையா பார்க்குறாரு. ஸோ அதனால ஒருவேள என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்து திருப்பி டிடிவி தினகரன் அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் வந்து இல்லாட்டி தாவேகாக்கு போயிடுவாரோ! தாவேகாக்கு வந்து வெளிப்படையா ஒரு சில சமயம் ஆதரவையும் தெரிவிச்சிருந்தார். அதனால இன்னும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு வோட் ஷேர வந்து தாவேகாக்கு விட வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலையும், அமித்ஷாவும் நெனச்சு இத செயல்பட்டான்னா, அதுல ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. டிடிவி தினகரன் திருப்பி என்டிஏக்குள்ள வருவதற்கு. நம்ம பார்க்கணும் அந்த சமயத்துல அது எப்படி போறது அப்படின்னு. ஆமா. அதாவது இன்னொரும் கேட்கப்பட்டிருக்கு. நீங்க இண்டி கூட்டணிக்கு போவீங்களா? அப்படின்னு டிடிவி தினகரன்ட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் வந்து நான் வந்து கூட்டணி தொடர்பா எந்த ஒரு நிபந்தனைகளும் நாங்க வைக்கல. ஆனா, ம். அமமுக எந்த கூட்டணியில இருக்கோ, அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அ அவர் வந்து நான் வந்து இண்டி கூட்டணிக்கும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லல. அதுக்கும் அவர் தயாரா தான் இருக்காரு அப்படின்னு நெனைக்கிறேன். அவருடைய எண்ணம் அமமுக இருக்கக்கூடிய கூட்டணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ எந்த கூட்டணியில இருப்பாங்க அப்படிங்கிற மாரியும் நம்ம பார்த்துடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு உலக அளவிலான செய்தி. ம். நேற்று ஒரு செய்தி நம்ம பார்க்க முடிஞ்சது. ஜேடி வான்ஸ் அமெரிக்காவினுடைய துணை அதிபரா இருக்கவரு. அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. மாஸ் மைக்ரேஷன் அப்படிங்கிறதுனால அமெரிக்காவினுடைய அதாவது கிரேட் அமெரிக்கன் ட்ரீம் அப்படிங்கிற அதுக்கு வந்து ஒரு தடை இருக்கு. மாஸ் மைக்ரேஷன் நடக்குது இப்ப. அது வந்து எங்களுக்கு ஒரு தடை அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. முதல்ல உங்க மனைவிய வந்து இந்தியாக்கு அனுப்பி விடுங்க. ஆமா அவங்க உண்மையா. வந்து அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ ஏற்கனவே ஒரு தடவ நடந்திருக்கு. நீங்க அத பத்தி நம்ம பேசியிருக்கோம். அதாவது ஆமா, உஷா வென்ஸ்டன் அவங்க பேரு. அவங்க ஆமா. வந்து கிறிஸ்டியானிட்டி மாறணும், மதம் மாற்றம் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஜேடி வென்ஸ் வந்து பொது வெளியிலேயே சொன்னாரு. அப்படிங்கிற மாரி சொல்லப்பட்டது. ஸோ தொடர்ந்து உஷா வென்ஸ் குறிவிக்கிறாங்கல்ல, அமெரிக்கா அப்படிங்கிறது நெறைய மக்கள், இனக்குழுக்கள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நாடு. ஆமா. அதுக்கு வந்து இப்போ ஒரு பங்கம் வர வாய்ப்பு இருக்கா? அதுக்கு பங்கம் வராது. இது எந்த பிரச்சனை என்ன ஆச்சுன்னா, ஒரு சில நாடுகள்லேருந்து கடந்த ஒரு சில வருடங்களா குடியேற்றப்பட்ட மக்கள்னால தான். அதாவது இப்ப இந்தியாலேருந்து குடியேற்றப்பட்ட மக்கள் பொதுவா பெரும்பாலும் அவங்களுடைய தகுதியின் காரணமாக இங்க வந்து வேலை செஞ்சு, இங்க சம்பாதிச்சு, இந்த ஊர் எக்கானமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி, ரொம்ப அதிக அளவுல கான்ட்ரிபியூட் பண்ணி, ஒரு லீடர்ஷிப் பொசிஷன்ல இருக்கிறவங்க இந்தியன் இமிகிரண்ட்ஸ். பட் அதே மாரி எல்லா இமிகிரண்ட்ஸும் இல்ல. இப்ப நீங்க சொமாலியாவ எடுத்துக்கங்களேன் குறிப்பா. சொமாலியா எப்படிப்பட்ட நாடு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த சொமாலியால இருந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை மக்கள் வந்து இங்க வந்து குடியேற்றப்பட்டிருக்காங்க. அது என்ன 2, 3 வருஷத்துக்குள்ள பைடன் ஆட்சியும்போது. ஸோ இந்த மாரி அது ஒரு உதாரணமா சொல்றேன். ஸோ இந்த மாரி வந்து ஒரு குடியேற்றப்பட்ட மக்களால இங்க வந்து வாழ முடியல. இந்த எக்கானமில அவங்க அதிகமா சம்பாதிக்கணும். இங்க வந்து சம்பாதிச்சு அவங்களால வாழ முடியாட்டி என்ன பண்றாங்க? குற்ற செயல்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள திருப்பி அனுப்புறாங்க. இப்ப என்ன சொல்ல வராங்க இந்த மாரி ரிப்போர்ட் பண்றவங்கன்னா, ஜேடி வான்ஸ்ட்ட உன்னுடைய மனைவியே வந்து இந்தியாலருந்து இப்படி குடியேறினவ தான். அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ நீ போய் செக் பண்ணுவியா? அவங்க எப்படி குடியேறினாங்கன்னு பார்ப்பியா? அவங்கள முதல்ல நீ இந்தியாவுக்கு அனுப்புவியா? சவால் மாரி விடுறாங்க. அது அனுப்பவும் வேண்டாம். அனுப்ப முடியாது. அவங்க வந்து ஒரு ப்ராப்பரா சிட்டிசனா தான் இருப்பாங்கங்கிறது நிச்சயமா எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இங்கேயும் வந்து அரசியல் இல்ல. இது ஒரு அரசியல் பாயிண்ட்டா ஆக்குறாங்க. உன் மனைவியே அப்படி வந்தவங்க தானே! அவங்க ஏன் நீ அனுப்பக்கூடாது? அப்படின்னு இல்ல ஒரு அரசியல் அப்படின்னா மத்த கட்சிக்காரங்க பண்ணா பரவால்ல. அவருடைய கட்சிக்காரங்களே பேசுறாங்க அப்படிங்கிறப்ப அமெரிக்கால வந்து அது ஒரு வித்தியாசமான ஒரு ஜனநாயக முறை. உட்கட்சி ஜனநாயகங்கிறது வெளிப்படையா வெளில வரும். அது வந்து அமெரிக்கால வந்து ஒரு ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. அங்க வந்து இந்தியா மாரி நம்ம தலைவர் பேச்சுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், பேசக்கூடாதுங்கிறது இங்க கிடையாது. இங்க வந்து உண்மையான சுதந்திரம் உண்டு. உள்கட்சிக்குள்ளேயே அவங்க ஒருத்தருக்குள்ள நன்னா எதிர்த்துப்பாங்க. அது மாரி ஒரு எதிர்ப்பு தான் இது. அது இது வழக்கமான பார்க்கக்கூடியது தான். ஆனா இதுக்காக அமெரிக்காவுக்கு வர குடியேற்ற முறைகள்லாம் மாறுபடும்னு நான் நினைக்கவே இல்ல. ஏன்னா அமெரிக்கா வந்து இன்னும் மற்ற நாடுகள்லேருந்து வர திறமைகளையும், அங்கேருந்து வர ஒரு ஸ்கில் செட்டையும் நம்பி தான் இந்த ஊர் நடக்குது. அதனால இந்த குடியேற்றம்ங்கிறது எப்பயுமே தொடரும். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு தற்காலிகமான பிரச்சனையா தான் இருக்கும். இது ஒரு அரசியல் பிரச்சனை மாரியும் இருக்கலாம். தற்காலிகமான பிரச்சனையா தான் இருக்கும். இது வந்து அமெரிக்கா எந்த விதத்திலயும் குடியேற்ற முறைய பாதிக்கும்னு நான் நினைக்கல இப்போதைக்கு. இல்ல சமீப காலங்களாக
இந்தியர்களுக்கு எதிரான ஒரு மனப்பான்மை உருவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள் நம்ம கேள்விப்படுறோம். ஒருத்தர் கூட சுட்டுக் கொல்லப்பட்டார், கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். சோ இதெல்லாம் வந்து ஒரு அலார்மிங் மாரி இருக்குல்ல, இந்தியர்களுக்கு. அது நீங்க அந்த அலார்மிங் எப்பயுமே இருக்கும். இந்த மாரி ஒரு அலார்மிங் சிச்சுவேஷன் வர்றதுக்கு காரணமே பல்வேறு நாடுகள்லேருந்து வந்தவங்க தான் அப்படிங்கிறது என்னுடைய கண்ணோட்டம். ஏன்னா வந்து மக்களுக்குள்ள பொறாம வந்துருது. இந்தியாலேருந்து வந்தவங்க நீங்க எப்படி இவ்வளவு வசதியா இருக்கலாம்? இந்தியாலேருந்து வந்தவங்க உங்களுக்கு எப்படி இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸோட நீங்க வந்து செயல்படலாம்? எங்களால முடியாதத அப்படின்னு வந்து ஒரு விதமான பொறாமை உணர்ச்சி வந்துருது. அதுவும் பர்ட்டிகுலர்லி நம்ம ஹிஸ்பானிக் அப்படின்னு சொல்லக்கூடிய தென் அமெரிக்க நாடுகள்லேருந்து வரவங்களுக்கு ஒரு விதமான பொறாமை உணர்ச்சி இந்தியர்கள் மேல இருக்கு. அவங்க தான் இந்த மாரி குற்ற செயல்ல ஈடுபடுறாங்களே தவிர, நேரடியான குற்ற செயல்களுக்கு அரசு காரணம் இல்ல. பட் குற்ற செயல்களுக்கு காரணம் இமிகிரண்ட்ஸ் தான். ஒரு நாட்டிலேருந்து வந்தவங்க இன்னொரு நாட்டுக்கு மேல பொறாம தான். அதுதான் பெரிய காரணம். அதே சமயத்தில இவங்க வந்து எங்கெல்லாம் போய் இப்ப செக் பண்றாங்கன்னா, கோவில்கள் அதோட நிக்கல. ஏன்னா கோவில்கள் மாரி இப்ப யாரோ ஒருத்தர் இந்தியாலருந்தே வராருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து அன்டாக்குமென்டடா இருந்து இல்லீகலா இருந்துட்டு, வீட்டுக்குள்ளேயே வெளில இருக்கிற வரைக்கும் அவர போய் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனா அவர் வந்து ஒரு கோவிலுக்கு தானும் கோவிலுக்கு போனோம். எவ்வளோ நாள் வெளில வராம இருப்பாரு. ஒரு கோவிலுக்கு போனோம். இல்லாட்டி ஒரு பப்ளிக்கா எல்லாரும் மீட் பண்ற இடத்துக்கு போனோம்ன்னு வரம்போது, அங்க தான் செக் பண்ண முடியும். அதனால என்ன பண்றாங்க, கோவில்கள்ல போய் நின்னுட்டு ஒவ்வொருத்தரையா நீங்க யாரு? எப்ப வந்தீங்க? உங்கள்ட்ட டாக்குமெண்ட் இருக்கா? உங்க ஐடிய காமிங்கன்னு கேட்கிறபோது அது ஒரு இஷ்யூ ஆயிடுது. கோவில்ல வந்து மக்களுடைய நடமாட்டத்த வந்து நீங்க தடுக்கிறீங்களே! அததான் வந்து நீங்கலாம் வந்து வெளியிலேருந்து பார்க்கிறபோது, இந்திய சமூகத்தினருக்கும் ஒரு பாதிப்பு இருக்கான்னா, இதுதான் காரணம். இந்த மாரி தான் பார்க்குறாங்க. அது கோவில்ல மட்டும் இல்ல. இங்க இருக்கிற மாஸ்க்கு, இங்க இருக்கிற ரோமன் கேத்தலிக் சர்ச், அதாவது தென் அமெரிக்க மக்கள்லாம் வந்து நெறைய கேத்தலிக் சர்ச்சுக்கு தான் போவாங்க. அங்கேயும் பார்க்குறாங்க. இப்ப வந்து அ ஒரு 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 ஃபங்ஷன் நடந்துச்சு அவங்களுக்கு. குவாடலுப்பே அ ஃபங்ஷன்னு ஒரு ஃபங்ஷன் நடந்துச்சு. அதுல நெறைய பேர் போகறதுக்கு பயந்தாங்க. ஏன்னா, அங்க போனான்னா செக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா, அங்க வரப்போறாங்கன்னு தெரிஞ்சுருச்சு. அவங்க நெறைய பேர் பப்ளிக் கூடுற இடத்துல அமெரிக்க இமிகிரேஷன் குடியேற்ற துறை வந்து எல்லாருக்கும் வேலிட் ஐடி இருக்கா? என்னன்னு பார்க்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நெறைய பேர் போகாமயே இருந்துட்டாங்க. அப்படி ஒரு நியூஸ் கூட 2 நாள் முன்னாடி நடந்துச்சு. ஒரு வெறுப்பு அரசியல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரே ஆமா. எண்ணமா இருக்கு. அது அங்க இருக்காது அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். நீங்க சொன்னீங்க, நேற்று வந்து ஒரு ஆன்மீக செய்தியோட முடிச்சீங்க. இன்னைக்குமே ஒரு ஆன்மீக செய்தி மாரி தான். சொல்லுங்க. ஆன்மீக செய்தி அப்படிங்கிறது நீங்க தான் சொல்லணும். உத்தரப்பிரதேசத்துல வந்து பிங்கி அப்படிங்கிற ஒரு பெண் இருக்காங்க. அவங்களுக்கு 28 வயசு ஆகுது. அவங்க வந்து கிருஷ்ணரோட சிலைய திருமணம் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி செய்திகள் நம்ம நெறைய கேள்விப்பட்டிருப்போம். அதாவது நாய் கூட திருமணம் பண்ணிக்கிறது, தன்னை தானே திருமணம் பண்ணிக்கிறது, இந்த மாரிலாம் நெறைய நடக்கும். ஸோ கிருஷ்ணருடைய அந்த சிலை ஐடல் அத வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க. இத எப்படி பார்க்குறீங்க? இது முன்னாடியே நடந்திருக்குப்பா. சில பேர் வந்து இந்த கிருஷ்ணருக்கு மட்டும் அவருடைய பக்தைகள்ல இந்த மாரி விஷயங்கள் நெறைய நடக்கும். சில பேர் ரொம்ப கிருஷ்ண பக்தி தான் எப்பவுமே வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமான பக்தி. ஏன்னா கிருஷ்ணர் வந்து நெறைய ஒரு லீலைகள் எல்லாம் ஈடுபட்டவர். அவர் வந்து பலவிதமான பெண்கள அவருடைய அவதாரம் போதே வந்து எல்லாருக்கும் வந்து திருமணத்துக்கு ஏற்றுக்கொண்டவர். நமக்கு தெரிஞ்சே வந்து நம்ம அம் ஸ்ரீவில்லிபுத்தூர் இன்னும் பெருமாட்டி ஆண்டாள். அவர் கிருஷ்ணர வந்து மனசுல நெனச்சு ப்ரே பண்ணி அவரையே திருமணம் செஞ்சுக்கிட்டதா தான் வந்து நம்ம மார்கழி மாசம் வேற இப்ப வரப்போகுது. திருப்பாவையில அதுதான் விஷயமே. இது மாரி கிருஷ்ணர வந்து நேசிச்சு கல்யாணம் பண்ணிட்டவங்க நெறைய பேர் இருக்காங்க. இவரு வந்து சிலைக்கு மாலை போட்டு எல்லாம் பண்ணுங்கிறது அவங்க ஒரு உருவம் வேண்டியிருக்காங்க அவ்வளோதான். அவங்க மனசுக்குள்ள வந்து அப்படி நெனச்சுக்கிட்டாங்க. அவங்க கிருஷ்ண பக்தி. அது அவங்களுடைய தனிப்பட்ட இது. அது அவங்க எப்படி செயல்படுத்துறாங்கறது அவங்க விருப்பம். இதுல நம்ம வேற யாரும் அத பத்தி பேசக்கூட ஒண்ணும் இல்லங்கிறது தான் என்னுடைய ஒரே இது. அதே ஆனா இது சமயம் செய்தியா இருக்கு. நெறைய பேர் வந்து இது வந்து ஒரு மூட நம்பிக்கை. அந்த காலத்துல அப்படி இருந்தாங்க. ஓகே. இப்ப அப்படி பண்ணலாமா? அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுப்புறாங்க. அது அவங்க விருப்பம். அவங்க விருப்பம். இத வந்து நம்ம வந்து ஒரு புராணத்திலயோ, எதுலயோ பார்க்கறச்ச ஏத்துக்கிறோமா இல்லையா? அது மாரி இது வந்து விட வேண்டியது தான். அவங்க அவங்க விருப்பம். அவங்க வந்து நான் தான் பக்தியா இருக்கோங்கிறத வேற விதமாவும் வெளிப்படுத்திக்கிறாங்க அவ்வளோதான். கிருஷ்ணர் வந்து என்னுடைய கணவர் மாரி அவ்வளோதான். இதுல இதுல வேற எந்த விதமாவும் எனக்கு எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியல. ஓகே சார். இன்னைக்கு நெறைய விஷயங்கள், அதாவது இன்னைக்கு நடந்த முக்கியமான செய்திகள வந்து நம்ம நிச்சயமா. பார்த்துட்டோம். இதே மாதிரி தினமும் வந்து நாங்க டிகோட் த டே அப்படிங்கிற பெயர்ல தினமும் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், சமூக நிகழ்வுகள் எல்லாத்தையுமே வந்து இந்த நிகழ்ச்சியில பேசப் போறோம். உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான வீடியோக்கள தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு குடுங்க. நன்றி. நன்றி. நாளை பார்ப்போம்.